ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது டே 3 யோட கிளாஸ். ஆல்ரெடி 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி ஜிகேன்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம்க்கு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் நீங்க குரூப் டிக்காக ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேயும் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இதுலயே வச்சிருவோம். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? How many sodium atoms are there in one molecule of sodium peroxide? சோடியம் பெராக்சைடின் ஒரு மூலக்கூறில் எத்தனை சோடியம் அணுக்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. சோ சோடியம் பெராக்சைடை நம்ம எப்படி எழுதுவோம்? Na2O2. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் பெராக்சைடோட ஃபார்முலா. ஓகே, இதுல எத்தனை சோடியம் இருக்கு? 2 சோடியம் இருக்கு. ஓகேவா? சோ ஒரு மாலிகுல்ல எத்தனை சோடியம் அணுக்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகேவா? சோ சோடியம் பெராக்சைடுல எத்தனை சோடியம் இருக்கும்? 2 சோடியம் இருக்கும். சோ சோடியம் பெராக்சைடுங்கிறது Na2O2. ஓகேவா? சோ இதுல வந்து Na என்னன்னா சோடியமோட சிம்பல். ஓகேவா? இதோட அட்டாமிக் நம்பர், இதோட அணு எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many sex chromosomes are there in normal human being? ஒரு சாதாரண மனிதனில் எத்தனை செக்ஸ் குரோமோசோம்கள் உள்ளன? சோ எத்தனை செக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? சோ 2ங்கிறது ஆப்ஷன் சி. A specific form of chromosome involved in determining sex is called a sex chromosome. ஓகேவா? அந்த குரோமோசோமை வச்சுதான் செக்ஸ வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? தீர்மானிப்பாங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 46 குரோமோசோம் வந்து இருக்கு ஹியூமன் பீயிங்ல. அத வந்து எப்படி சொல்லலாம்னா 23 பேர்ன்னு சொல்லலாம். 23 ஜோடின்னு சொல்லலாம். அந்த 23 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா 22 பேர் வந்து எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா அந்த 22 பேர் வந்து என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். The appearance of 22 of these pairs known as autosomes. இத என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோசம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து 2 செக்ஸுக்குமே ஆண்பாலுக்கும் பெண்பால் 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். மொத்தம் 23 பேர் இருக்கு. 23 பேர்ல 22 பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோசோம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஆட்டோசோம் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? அந்த 23rd பேர் 23வது பேர் இருக்கு இல்லையா? அததான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம். அதுதான் என்ன பண்ணும்னா உங்களோட பாலினத்தை பிரிச்சு காட்டும். ஓகேவா? So is unique to males and females. The two sex chromosomes X and Y found in humans and the majority of other mammals. ஓகேவா? சோ எல்லா பாலூட்டிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 செக்ஸ் குரோமோசோம்கள் வந்து இருக்கு. அந்த செக்ஸ் குரோமோசோம்கள் வந்து எக்ஸ், ஒய் நாம சொல்லுவோம். ஓகேவா? சோ மேல் செல்ஸ் இன்க்ளூட் 1X and 1Y. ஓகேவா? இப்போ XY அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா மேல்னு சொல்லுவோம். ஓகே, அதே XX குரோமோசோம் இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ மேலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்கும். அதே ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே XX குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, சோ XYனா மேலு, XXனா ஃபீமேலு. சோ இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? ஜெண்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. பாலினத்தை தீர்மானிப்பதில் ஈடுபட்டுள்ள குரோமோசோமின் ஒரு குறிப்பிட்ட வடிவம் பாலின குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த பாலின குரோமோசோம்ங்கிறது அந்த லாஸ்டா இருக்கிறது. மொத்தம் 46 குரோமோசோம். இத வந்து 23 ஜோடின்னு சொல்லலாம். 23 ஜோடியில பாத்தீங்க அப்படின்னா 22 ஜோடி வந்து எல்லாருக்கும் சேமா இருக்கும். ஆண், பெண் 2 பேருக்கும் சேமா இருக்கும். அந்த 23வது ஜோடி குரோமோசோம் இருக்கு இல்லையா? அத வச்சுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணா பெண்ணா அப்படிங்கறது இது பண்ணுவோம். அது வந்து XY இருந்துச்சுன்னா ஆணு, XX இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணு. அததான் இங்க வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க. which of the following is not a part of a flower? ஓகேவா? சோ இதுல குடுத்திருக்காங்க ஒரு பூவோட எந்த பார்ட் இதுல கிடையாது. ஒரு 3 பார்ட் வந்து பூவோடது. மீதி ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் மாதிரி. பின்வருவனவற்றில் எது பூவின் பகுதியாக இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. பெட்டியோல். பெட்டியோல்னா இலைக்காம்பு. பிஸ்டில்னா சூலக காம்பு. ஸ்டாமன்னா மகரந்தம். செப்பல்னா புற இதழ்கள். ஓகேவா? சோ புற இதழ் எல்லா பூவுலயுமே இருக்கும். அப்படிதானே? சோ இது வந்து என்னது? புற இதழ்கள் நாம சொல்லுவோம்.
அதிலே இலை காம்பு வந்து எதுல இருக்கும்? இலையில இருக்கும். பெட்டியோல் வந்து எதுல இருக்கும்னா லீஃப்ல இருக்கும். ஓகே. சோ அப்ப இதுதான் என்னது ஆடுவோ நோட். சூலக காம்பு. சோ சூலக காம்பு வந்து எதுல இருக்கும்? பூல தான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து என்ன இருக்கும்? பிஸ்டில் இருக்கும், ஸ்டாமன் இருக்கும், சூலக காம்பு இருக்கும், மகரந்தமும் இருக்கும். மகரந்தம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சூலகம்ங்கிறது பாத்தீங்கன்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஒரு பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பூல இருக்கக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்ப மகரந்தம்னு சொல்லுவோம். பெண் இனப்பெருக்க உறுப்ப பாத்தீங்க அப்படின்னா சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சூலக காம்பு என்பது பூவின் உள்பகுதி. இது பூவின் பெண் பாகமாகும். ஓகேவா? மகரந்தம்ங்கிறது பூவோட ஆண் பாகம். ஓகேவா? இதழ் என்பது பூவின் வண்ணப் பகுதி. அது தனித்துவமான வடிவத்தை அளிக்கிறது. ஒரு பூ இப்படித்தான் இருக்கணும்னு அதுக்கு ஒரு வடிவத்த குடுக்குது. இப்ப செம்பருத்தி பூவோட இதழ் பாத்தீங்கன்னா, அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ரோஜாவோட இதழ் பாத்தீங்கன்னா, அது ஒரு இதா இருக்கும். அந்த பூவுக்கு ஒரு வடிவத்த குடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதழ்கள் தான். ஓகேவா? புற இதழ்கள். இவை பூவின் வெளிப்புறத்தில் இணைக்கப்பட்ட இலை போன்ற அமைப்பாகும். இவை இதழ்களுக்கு மிகவும் ஒத்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்க. இன் பேட்மிண்டன் the length and width of the doubles court shall be. ஓகேவா? பேட்மிண்டனில் இரட்டையர் மைதானத்தின் நீளம் மற்றும் அகலம் டேஸ் ஆக இருக்க வேண்டும். சோ அந்த இரட்டையர் பிரிவு விளையாடுவாங்க இல்லையா? சோ அந்த மைதானத்தோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 13.4 into 6.1 மீட்டர். ஓகேவா? சோ இதுதான் என்னதுன்னா அந்த கோர்ட்டோட அளவு. ஓகே. அடுத்து பாருங்க. Which of the following instrument is used to detect and record earthquake? Earthquakeனா என்னது? நிலநடுக்கங்கள். ஓகேவா? நிலநடுக்கங்களை கண்டறிந்து பதிவு செய்ய பின்வரும் எந்த கருவி பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்மோகிராஃப். சோ நிலநடுக்க வரைவி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சோ எர்த்குவேக்க டிடெக்ட் பண்றதுக்கு எது? சிஸ்மோகிராஃப் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. சோ அதே மாதிரி அம்மீட்டர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்ட வந்து மெஷர் பண்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரோகிராஃப் வந்து எது? பாரோமெட்ரிக் பிரஷர வந்து மெஷர் பண்றதுக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி நாம நிறைய அளவிடும் கருவிகள் வந்து பார்த்திருக்கோம் சயின்ஸ் கிளாஸ்ல. சப்போஸ் நீங்க ரயில்வேக்கு சயின்ஸ்ல மட்டும் தான் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சயின்ஸ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுல உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து சொல்லி கொடுத்திருப்போம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is the unit of electric resistance? ஓகேவா? சோ எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? ரெசிஸ்ட் பண்ணுது. தடை. சோ மின் தடை. இந்த மின் தடையின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மின்தடையின் அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்தடையின் அலகு. ஓகேவா? சோ அந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம். ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவரோட யூனிட் வந்து என்னது? வாட். எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் வந்து என்ன? கூலும். விசையின் அலகு என்னது? அதாவது ஃபோர்ஸோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உஸ்தாத் விலையத் கான், one of the great musicians from India, is globally renowned for playing which of the following instruments? சிறந்த இசைக்கலைஞர்களில் ஒருவரான உஸ்தாத் விலையத் கான் பின்வரும் எந்த இசைக்கருவியை வாசிப்பதற்காக உலகளவில் புகழ் பெற்றவர்? சோ இவர் வந்து எந்த இசைக்கருவியை வாசிப்பவர்னு கேட்டிருக்காங்க. சோ இவர் வந்து எந்த இசைக்கருவியை வாசிப்பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தார். ஓகேவா? சோ which among the following is attributed to கௌடில்யா? ஓகேவா? சோ கௌடில்யர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து எதை எழுதியிருக்காரு? சோ கௌடில்யர் எழுதியிருக்கிறது பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். ஓகேவா? சோ அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌடில்யர். ஓகே. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில இருந்த ஒரு அமைச்சர். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டிகாவை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இதுவும் கேட்டிருக்காங்க. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌடில்யர். ஓகேவா? சோ இவர் எந்த அரசரோட அரசவையில இருந்தாருன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில இருந்த ஒரு அமைச்சர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கௌடில்யர். ஓகே. அதே மாதிரி இண்டிகாவை எழுதினவர் யாருன்னா மெகஸ்தனிஸ். ஓகேவா? சோ இந்த மெகஸ்தனிஸ் யாரு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இவர் வந்து ஒரு கிரேக்க கிரேக்க தூதர். ஓகேவா? சோ ஒரு கிரீக் அம்பாசடர். ஓகேவா? சோ இவரு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட கோர்ட்டுக்கு வருவாரு. ஓகேவா? சோ அந்த இத பத்தி எழுதுறதுக்காக. ஓகே. சோ அந்த அரசவை, அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய ஆட்சி முறைகள் எல்லாத்தையும் பத்தி எழுதுறதுக்காக யாரு வருவாங்கன்னா இந்த கிரீக் அம்பாசடர் மெகஸ்தனிஸ் வந்து வருவாரு. ஓகேவா? சோ அவர் இண்டிகா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியாவை பத்தி ஃபுல்லா எழுதியிருப்பாரு. ஓகே. சோ இண்டிகாவை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். அதே மாதிரி அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌடில்யர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is the author of the book titled The White Tiger? ஓகே. தி ஒயிட் டைகர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் அடிகா. ஓகே. சோ அதே மாதிரி குஷ்வந்த் சிங் இவர் எழுதின புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைன் பாகிஸ்தான். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ ட்ரைன் டு பாகிஸ்தான் கூடியத எழுதினவர், அந்த புத்தகத்தை எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷ்வந்த் சிங். ஓகே. அதே மாதிரி ரவீந்தர் சிங் பாத்தீங்கன்னா ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி. ஓகேவா? அண்ட்
கேன் லவ் ஹேப்பன் ட்வைஸ். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ டு ஹேவ் ஹேட் அ லவ் ஸ்டோரி. இதை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்தர் சிங். அடுத்து முல்க்ராஜ் ஆனந்த், இவர் வந்து அன்டச்சபிள் இதை வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புக்கு கீழேயே பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஜிகேல. ஓகே, அதுல நீங்க எல்லா புக்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். அதுல இம்பார்ட்டன்டான புக்ஸ் அண்ட் ஆத்தர் நேம் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க மச். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ மச் இல்லனா மார்ச். மார்ச் இஸ் த ட்ரெடிஷனல் தியேட்டர் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட். மார்ச் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நாடக வடிவம் கேட்டிருக்காங்க. சோ மத்திய பிரதேஷ். ஓகேவா? சோ மத்திய பிரதேசத்தோட ஒரு பாரம்பரிய நாடக வடிவம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச். ஓகே, which of the following books is not written by ரஸ்கின் பாண்ட். பின்வரும் புத்தகங்களில் எது ரஸ்கின் பாண்டால் எழுதப்படவில்லை? சோ த ரூம் ஆன் த ரூஃப் இது வந்து ரஸ்கின் பாண்ட் எழுதினது தான். த ப்ளூ அம்பர்லா இதுவும் அவர் எழுதினது தான். ரோட்ஸ் டு முசோரி இதுவும் ரஸ்கின் பாண்டோட புக் தான். ஓகேவா? மிட் நைட் சில்ட்ரன் வந்து அவர் எழுதினது கிடையாது. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த 3 புக்குமே ரஸ்கின் பாண்ட் தான் எழுதியிருக்காரு. த ரூம் ஆன் த ரூஃப், த ப்ளூ அம்பர்லா, ரோட்ஸ் டு முசோரி. ஓகே, அடுத்து பாருங்க. How many delegates attended the first session of Congress in 1885? ஓகேவா? 1885ஆம் ஆண்டில் காங்கிரசின் முதல் அமர்வில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கேட்டிருக்காங்க. சோ காங்கிரஸோட முதல் அமர்வு எப்ப நடந்துச்சு? 1885ல நடந்துச்சு. சோ அதுல எத்தனை பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 பேர் வந்து கலந்துகிட்டாங்க. ஓகேவா? சோ 1885ல காங்கிரஸோட முதல் அமர்வுல பாத்தீங்க அப்படின்னா 72 உறுப்பினர்கள் வந்து கலந்துகிட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து நடந்துச்சு. சோ எப்ப இருந்து எப்ப வரை நடந்துச்சு? 28ல இருந்து 31 டிசம்பர் 1885 வரைக்கும் நடந்துச்சு. ஓகேவா? சோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ல யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க. இவரோட நேம் வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஓகேவா? சோ அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு தலைமை தாங்கினவர் யாரு? ஃபர்ஸ்ட் செஷன் எங்க நடந்துச்சுன்னா பாம்பேல நடந்துச்சு. சோ அதுக்கு பிரிசைட் பண்ணவங்க பிரசிடென்டா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ.சி. பானர்ஜி. இவரை வந்து உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அதே மாதிரி காங்கிரஸோட முக்கியமான செஷன் பாருங்க 1886 கல்கத்தால நடந்துச்சு. ஓகே, சோ அதுக்கு பிரசிடென்டா இருந்தவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? சோ அதே மாதிரி 1894ல மெட்ராஸ்ல நடந்துச்சு. சோ ஆல்ஃபிரட் வெப். அதுக்கப்புறம் 1896ல கல்கத்தால நடந்துச்சு. சோ அதுக்கு பிரசிடென்ட் வந்து ரஹிமத்துல்லா எம் சாய்னி. ஓகேவா? சோ அங்கதான் அந்த கல்கத்தா மாநாடு இருக்கு இல்லையா? கல்கத்தா செஷன் சாரி கல்கத்தா செஷன்ல தான் என்ன பாட்டு பாடுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாடுனாங்க 1896 கல்கத்தா செஷன்ல கல்கத்தா மாநாட்டுல. ஓகேவா? 1906 கல்கத்தால தான் நடந்துச்சு. சோ அதுக்கு பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவராஜ் அப்படிங்கறது வந்து இதுலதான் என்ன பண்ணாங்க இந்த இந்த மாநாட்டுல தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க சுவராஜ் அப்படிங்கறத. ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜி பாத்தீங்கன்னா 1886 கல்கத்தா மாநாட்டுக்கு பிரிசைட் பண்ணவரும் அவர்தான். 1906 கல்கத்தா மாநாட்டுக்கும் பிரிசைட் பண்ணவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். ஓகே, சோ அடுத்து பாருங்க 1960. ஓகேவா? சோ லக்னோல நடக்குது காங்கிரஸ் மாநாடு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசி மஜும்தர் வந்து பிரசிடென்டா இருக்காரு. 1917 கல்கத்தா மாநாட்டுக்கு பிரசிடென்டா இருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேவா? சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். எந்த மாநாட்டுக்கு அவங்க பிரசிடென்டா இருந்தாங்கன்னா 1917 கல்கத்தா மாநாட்டுக்கு. 1919 அமிர்தசர். ஓகேவா? சோ இந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு வந்து பிரசிடென்டா இருக்காரு. 1922 கயா மாநாடு. சி.ஆர். தாஸ் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்டா இருக்காரு. 1948 சோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு இது லாஸ்ட் செஷன். சோ இந்த லாஸ்ட் செஷன் எங்க நடந்துச்சுன்னா ஜெய்ப்பூர்ல. சோ அதுக்கு பிரசிடென்டா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1925ல கான்பூர்ல ஒரு செஷன் நடக்கும். அப்படிதானே? சோ அதுல பாத்தீங்கன்னா பிரசிடென்டா இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. சோ இவங்கள வந்து நாம என்ன சொல்லுவோம்? கவி குயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்தியாவுல இருந்து ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. அதுவே ஓவராலா ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஓகேவா? இத கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் வந்து அன்னி பெசன்ட். கல்கத்தா மாநாட்டுக்கு அவங்க வந்து இதா இருந்தாங்க பிரசிடென்டா இருந்தாங்க. அதே இது பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல இருந்து
ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எந்த மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925 கான்பூர். ஓகேவா? ஸோ கான்பூர் மாநாட்டுல அவங்க வந்து பிரசிடென்டா இருந்தாங்க. The prehistoric period in the early development of human being is commonly known as மனிதனின் ஆரம்ப கால வளர்ச்சியின் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ அதை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய கற்காலம், ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே. சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான பேட்ச், என்டிபிசிக்கான பேட்ச், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வர எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்க்கான பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான். பட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதனாலதான் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நீங்க என்டிபிசிக்காக ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்டிபிசி பேட்ச வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் என்டிபிசிக்கு படிக்கவே இல்லை, பட் அப்ளை பண்ணி வச்சிட்டேன், இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த என்டிபிசிக்கான நியூ பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி சாட்டர்டே இதுல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்க குரூப் டிக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா குரூப் டிக்கு உங்களுக்கு சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். ஸோ என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பேட்சஸும் தனித்தனியா கொடுத்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. அதே மாதிரி என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம அனலைஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுல உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. சோ மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஒரே ஒரு கோர்ஸ் தான். உங்களுக்கு இப்பதான் ஒரு 20 வயசு ஆகுது, இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஒரு லோ லெவல் எக்ஸாம் குரூப் டில ஒரு அசிஸ்டண்டா நீங்க உள்ள போனாலும் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் எழுதி ப்ரமோஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் இல்ல எஸ்எஸ்சியோட சிஜிஎல் வரைக்குமே உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டைம்னாலுமே கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்னாலும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை டைம்னாலும் நீங்க போட்டு போட்டு பாத்துக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் ஆகும். பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். ஒரே ஒரு கோர்ஸ் தான். பட் எல்லா எக்ஸாமும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.